அந்த சீஸ் போட்டோம் தானே, அந்த சீஸின் வாசத்தோட சூப்பரான ஓட விட போகிறேன். முக்கியமாக சீனி போட இல்லை. எல்லாம் உங்களுக்கு கீழே போடுறேன். அதுவும் உடம்புக்கு நல்லம். அதில் கொஞ்சம், அதுலேயும் கொஞ்சம் பச்சான, கொஞ்சம் பச்சை கச்சான் தானே, அப்போ கொஞ்சம் இதை வறுக்க போகிறேன் தனியாக. பார்த்தீங்களோ, அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் மக்களே. நான் சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தின காலத்தில், பழைய காலத்தில் சிறுதானியங்களில் புட்டு அல்லது ரொட்டி அதுகெல்லாம் செய்வோம் நம்மங்கள பழைய காலத்தாக்கள். அதை விட வேறு சாப்பாடுகள் செய்கிறேன். இப்போ காலத்தை பார்த்தீங்களன்னு சொன்னால் கூடுதலாக எல்லாருமே அந்த புட்டுகள் ரொட்டிகள் செய்தாலும் குறைய, அதை விட கேக்குகள் பிஸ்கெட்டுகள் அப்படியே மாறி அது இது போரேஜ் அப்படி இப்படின்னு போயிடுது. அப்போ நான் பார்த்தேன், இது எந்த ஸ்டைலில் ஒரு பிஸ்கெட் ஒன்று செய்யப்படும். அப்போ என்ன பிஸ்கெட்டுன்னு பார்த்தீங்களா, சிறுதானிய பிஸ்கெட். இதில் வந்து நீங்கள் நினைக்கலாம் சிறுதானிய பிஸ்கெட்டுண்டா என்னென்ன போட போகிறாள்ண்டு பார்க்கலாமா. இப்போ நான் முதலாவது என்ன செய்ய போகிறேன்டா, பட்டர், சரியோ, பட்டர் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுக்கிறேன். அதை போட்டு மிக்சியில் ஓட விட போகிறேன். முக்கியமாக சீனி போட இல்லை, சரியோ. நான் சர்க்கரை தூள் போட போகிறேன், இல்லாட்டிக்கு பனங்கட்டி தூள் போடலாம். நான் சர்க்கரை தூள் தான் போட போகிறேன். தூளாக வருது இங்கே, அப்போ நான் தூளாக போட போகிறேன். இதில் வந்து 1/2 கிலோ பட்டர் இருக்குது. நீங்கள் நான் செய்கிற மாதிரி அதே அளவு, நான் ஒன்றுமே ஒழிக்கையில் அதே அளவில் செய்ய போகிறேன். நீங்களும் அதே அளவில் செய்து பார்த்தீங்களன்னா அப்படியே சூப்பரான ஒரு சிறுதானிய பிஸ்கெட் வரும். இப்போ இந்த 1/2 கிலோ பட்டரையும் போடுறேன். பட்டரை மட்டும் போட்டு ஓட விட போகிறேன். இப்போ பார்த்தீங்களா பட்டர் ஓடிக்கொண்டு இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஒரு தேவையான அளவு சர்க்கரை போடலாம். இதை பார்த்தீங்களா தூள் சர்க்கரை, சரியோ, தூள் சர்க்கரை இருக்குது. இதில் நான் 1/2 கிலோ பட்டருக்கு 250 கிராம் சர்க்கரை தூள் போட போகிறேன். நல்ல தூளாக விற்கிது, அதில் வேண்டுங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த பட்டருக்குள்ள நான் நிறுத்தி வச்சிருக்கிற சர்க்கரை தூள் 250 கிராம் போடுறேன். நீங்கள் 500 கிராம் மட்டுக்கும் போடலாம். சுகரை நல்லா குறைச்சி போட போகிறேன். ஆனால் சுகர் இல்லாமலும் செய்யலாம், அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்களா சர்க்கரையும் பட்டரையும் நான் அடித்து ஓரளவு நல்லா கரைஞ்சி வந்துட்டுது. 5 முட்டை எடுக்க போகிறேன். அப்போ எப்படி எடுக்க போகிறேன்னா, சின்ன முட்டையை வெளியில் எடுக்க போகிறேன். இந்த 5ஐயும் வெள்ளைக்கரு புரிம்பா மஞ்சள் கரு புரிம்பா எடுக்க போகிறேன். ரைட். இப்போ நான் இந்த வெள்ளைக்கருவை அதுக்குள்ளே விட்டு அந்த சர்க்கரை பட்டர் அதுகளோடு சேர்த்து இதை மட்டும் விட்டு அடிக்க விட போகிறேன். நான் பட்டர், வெள்ளைக்கரு முட்டையை, சர்க்கரை இது 3 போட்டு அங்கே மிக்சியில் அடித்து கொண்டு இருக்குது. இதில் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்களா, இது வந்து கவுனி அரிசி. கவுனி அரிசி எவ்வளோ எடுத்துக்கிறேன்டா, எல்லாம் உங்களுக்கு கீழே போடுறேன், வீடியோக்கு கீழே போய் பாருங்க. அதில் எவ்வளவு கிராம் எடுத்த நானண்டு எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக அதில் போடுறேன். இப்போ இதை சாதுவாக போட்டு வறுக்க போகிறேன். இதை சாதுவாக தான் வறுக்க போகிறேன், ஃபுல்லாக வறுக்கையில். இந்த கவுனி அரிசி பாருங்க படபடன்னு வடிக்குது, இப்படி வடிக்கணும். இந்த எல்லாம் சொல்லி நான் ஃப்ளாக் சீட்ஸ் உண்டு, அதுவும் உடம்புக்கு நல்லம். அதில் கொஞ்சம், இதில் பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ், அதுலேயும் கொஞ்சம் போட்டு இந்த அரிசியோட தனியாக இதை வறுக்கிறேன். வறுத்துட்டு இதை பொடி பண்ணி பிரிம்பா எடுக்க போகிறேன், சரியோ. இதை
பாருங்க இப்படி வெடிக்குது. இந்த இப்படி வெடிக்க விட்டுட்டு நம்ம இதை வைக்கிறோம். கணக்க நெருப்பை குறைச்சிட்டு ஓரளவு சூடாக்கிட்டு சட்டியாக சூடாக்கிட்டீங்கன்னா இப்படி அது பொரியும். இந்த கேட்குதா சத்தம்? இப்போ இதை நான் என்ன செய்ய போறேன்டா ஒரு பாத்திரத்துக்குள்ள கொட்டி வைக்க போறேன். சரியோ? வச்சுட்டு இது இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்களா கச்சான் எடுத்துருக்குறேன். கச்சானை கொஞ்சம் பச்சை கச்சான் தானே, அப்போ கொஞ்சம் இதை வறுக்க போகிறேன் தனியாக. இப்போ பார்த்தீங்கன்னா கச்சான் சூப்பராக ஒரு வாசத்தோட வறந்து இருக்குது. கச்சான் வறந்துக்குதுன்னு எப்படி செக் பண்ணுறேன்னா அந்த கச்சானில் இருக்க தோல் வந்து இப்படி கலண்டா சரி. இப்போ இது வந்து இதையும் எடுக்க போகிறேன். எள்ளும் சாதுவாக போட்டு நைஸாக சின்ன ஒரு மெல்லிய நெருப்பில் வறுத்தெடுக்க போகிறேன். ஒரு வாசம் கொண்டு வேறு ஒரு சாதுவான ஒரு வாசம் வரைக்கும் அதையும் குறிப்பாக எடுத்துருங்க. வெள்ளை எள்ளு தான் நான் போட்டு வறுத்துருக்கிறேன் பிஸ்கெட்டுக்கு. கருப்பு எள்ளு போடலாமான்னு கேட்டால் போடலாம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுனி அரிசியும் கருப்பு, இதுவும் கருப்பாக போட்டோம்னா பிஸ்கெட் நல்லா கருப்பாக வந்துடும். சரியோ? இப்போ இது வந்து நல்லா ஒரு வாசத்தோட இந்த வெள்ளை எள்ளு வரப்பட்டது. இதையும் நான் இறக்க போகிறேன். இறக்கிட்டு முதலாவதாக நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி இருக்குது தானே, கவுனி அரிசி இதுக்குள்ள போட்ட சாமான் எல்லாத்தையும் போட்டு இதை முதல் அரைச்சி எடுக்க போகிறேன். இந்த பொடி பண்ணின இந்த அரிசி வரட்டம் தானே, சியா சீட் அது எல்லாத்தையும் போட்டு ஒரு அரிச்சு போட்டு திரும்பவும் ஒருக்கா அதை பொடி பண்ணி எடுக்க போகிறோம். இல்லாட்டி என்ன செய்ய மாட்டோம் பார்த்தீங்களா, பிஸ்கெட்டில் போய் நல்லா குருணி கூடிடும். குருணி கூடினா கடிப்படும், ஆகலும் கொஞ்சம் கல் மாதிரி கடிப்படும், அது டேஸ்ட் இருக்காது. அப்போ நாங்கள் அரிச்சு இந்த மாவை தனியாக எடுப்போம். அரிக்கேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாசம் கொண்டு வருது. சரி, இது மட்டும்தான் நான் அரிச்சு எடுக்க வேண்டிய சாமான். இந்த கவுனி அரிசி சிறுதானியங்களை சியா சீட்ஸ் அதில் எல்லாத்தையும் நான் இப்படி பொடி பண்ணி அரிச்சு வச்சுக்கிறேன். இதை புரிம்பாக வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்களா எள்ளும் நல்லா சூப்பராக இடித்து எடுத்தாச்சு. அப்போ அடுத்தது பார்த்தீங்களா கச்சானை வறுத்து வச்சுக்கிறேன் தானே, அதையும் இதுக்குள்ள போட்டு பொடி பண்ணி எடுக்க போகிறோம். கச்சான் அரைப்பட்டுது. கச்சான் வந்து நரவல் துருவலாக இருந்தாலும் பரவாயில்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா கச்சான் கடிக்கைகளை ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு இருக்குது தானே, இந்த எள்ளுக்குள்ள இந்த கச்சானை போட போகிறோம். கச்சான் இடிச்சிட்டேன், கச்சானும் வெள்ளும் அங்கால கவுனி அரிசி மற்ற போட்ட சிறுதானியங்கள் எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் பவுடராகி இருக்கு. இப்போ கோதம்பமா எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள கட்டாயம் பேக்கிங் பவுடர் போடணும். போடாமல் செய்தீங்களா கல் மாதிரி வரும். ஒரு 1.5 டீஸ்பூன் போடுறேன். இதை பேக்கிங் பவுடரோட சேர்த்து மாவை அரிச்சு எடுப்போம். சரியோ? அடுத்தது என்ன செய்ய போறேன்னு பார்த்தா எல்லாமே ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் அதுக்குள்ள பட்டர், சர்க்கரை, வெள்ளை எக் போட்டேன். நான் இப்போ இந்த மஞ்சள் எக்க அதோட சேர்த்து திருப்ப அடிச்செடுக்க போகிறேன்.
வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் விடுறேன். இப்ப எல்லாமே அடிபட்டுட்டுது, நல்லா அடிபட்டுட்டுது. சூப்பரான ஒரு கலவை ஒன்று வந்துருக்கு மக்களே. இப்ப பாத்தீங்களா சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கோண்டு நீங்க செக் பண்ணணும். நல்லா கரைஞ்சிருக்கா? அப்ப அடுத்ததா நாங்க என்னத்தை போடணும்னு பாத்தீங்களா, இந்த கச்சான் பிஸ்கெட்டுக்குரிய இந்த எள்ளு மற்றது கச்சான் பவுடர் எல்லாத்தையும் இதுக்குள்ள போட போறேன். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இதோட சேர்க்க போறேன். சரியோ? போட்டுட்டு இதை முதல் நல்லா குழைக்க வேணும். நல்லா வடிவா அடியில கொடுத்து நல்லா இதை நல்லா குழைச்சு எடுக்கணும். கேக்கு குழைக்கிற மாதிரியே குழையுங்க. ஒரு பக்கத்துக்கு அப்படியே குழைச்சிட்டு வந்தோடனே இதுக்குள்ள என்ன செய்ய போறேன்டா, கொஞ்சமா உப்பு போட போறேன். அதையும் நல்லா கலக்குவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாமான் உண்டு நான் இதுக்கு போட போறேன் மக்களே. சீஸ் போட போறேன். சீஸ் என்னன்னா இங்க சீஸ் இப்படி விற்குது. நான் இதுல அப்படியே கொஞ்சம் சீஸா போட போறேன். அது ஒரு தனியா ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டோட கொடுக்கும். அதுக்காக போடுறேன். சீஸ் இல்லாட்டிக்கு நீங்கள் இல்லாதாக்கள் சீஸ் போடாமலும் செய்யலாம். நான் சீஸ் போடுறேன். இப்ப சீஸ் போட்டுட்டோம். சீஸ் எல்லாத்தோடையும் சேரக்கூடிய மாதிரி நாங்க இத கையால குழைப்போம். இப்ப பாத்தீங்களா சீஸ் எல்லாம் போட்டு குழைச்சிட்டோம். இப்ப நான் அந்த சிறுதானியங்கள் எல்லாம் போட்டு பவுடரா திரிச்சு வச்சுக்கிறேன் தானே, அதையும் போடுவோம். இப்ப பிஸ்கெட் வந்து ஒரு கருப்பு கலர்லாம் வரும். ஏன்னு பாத்தீங்களா இது வந்து சர்க்கரை, அதோட கவுனி அரிசி ஒரு கலரை கொடுக்கும். அப்ப கொஞ்சம் கருப்பா தான் வரும் பிஸ்கெட். இப்ப இந்த கலவை எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்களா இப்படி வந்திருக்கு. இதுக்குள்ள நான் அரிச்சு வச்சிருக்கிற கோதம்ப மாவும் பேக்கிங் பவுடரும் போட்டு அரிச்சு வச்சுக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு குழைக்க போறேன். கையால கொஞ்சம் குழைச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்க மிக்சியில போட்டு கொஞ்சம் போட விடுவோம். அப்ப வடிவா கலந்துரும். இப்ப இந்த மாதிரி இருக்கும். சரியோ? இதை நான் மிக்சியில போட்டு பான் குழைக்கிறதுக்கு போடுவேன் தானே, அந்த மிக்சின்ற இதால போட்டு குழைச்செடுக்க போறோம். கொஞ்சம் இப்ப கலவையெல்லாம் கலந்தாச்சு. நீங்க போடைகளை பிரிம்பா கொஞ்சம் கோதம்பமா எடுத்து வைக்கணும். வச்சு இந்த தண்ணி வந்து நீங்க சீஸ் எவ்வளவு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கோதம்பமா கலக்கணும். இல்லாட்டிக்கு போனா அந்த பிஸ்கெட்டுக்கு தட்டுறதுக்கு வராது. அப்ப நான் இதை ஓட விட்டுட்டு இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலக்க போறோமா. இப்ப பாத்தீங்களா எல்லாம் ரெடி ஆகிட்டுது. எப்படி வந்திருக்கேன்னு பாருங்க மக்களே. இதுதான் ரெடி ஆகிட்டுது. இப்ப நான் இத குழைச்சிட்டு கொஞ்சமா கோதம்ப மாவை இதுல போட்டுட்டு, சரியோ? இது இப்படியே வந்துட்டுது. இனி வந்து இத நான் இப்படி உருட்ட போறேன். உருட்டிட்டு உங்களுக்கு விருப்பமான டிசைன்ல நீங்க வெட்டி எடுக்கலாம். எவ்வளவு மெல்லிசு வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எடுக்கலாம். மொத்தமா இருந்தா அவ்வளவு பெருசா நல்லா இருக்காது. இதால நான் வெட்டி எடுக்க போறேன். இப்ப வந்து இதை நான் என்ன செய்ய போறேன்னா, அவனை வந்து 175 சென்டிகிரேட்ல ஹீட் பண்ண போறேன் ஒரு 10 மினிட்ஸ். உங்களுக்கு எவ்வளவு மாதிரி அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இதண்ணுங்க. இப்படி கடையில விற்குது, அதை வாங்கி அதுல நீங்கள் தட்டுங்க. ஒரு ரேக்கில் 20 பிஸ்கெட் வைக்கலாம். சரியோ?
இப்படி வரும். இதை நாங்கள் இப்படியே போடுவோம். இப்போ இந்த பிஸ்கெட்டுக்கு மேலே கொஞ்சமாக கஜு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை ஒன்றொண்டா மேலே வைக்க போகிறோம். அவனுக்குள்ள வச்சு சரியா 15 நிமிஷம். அப்ப அதை நான் வெளியில எடுக்க போறேன். இப்ப பாத்தீங்களா நம்மட சிறுதானிய பிஸ்கெட் ஹெல்த்தியான சூப்பரான ஒரு பிஸ்கெட் ரெடி ஆயிட்டுது. இப்ப நீங்கள் சரியா 15 நிமிஷம் 175 சென்டிகிரேட்ல 15 நிமிஷம் வையுங்க. வச்சுட்டு இப்படி அமர்த்தி பாத்தீங்கன்னா மென்மையா இருக்கும், அவியாத மாதிரி இருக்கும். அது அப்படித்தான் இருக்கும். நீங்க என்ன செய்யணும்டா, எடுத்து ஆற வைக்கணும். இப்படி எடுத்து நீங்கள் ஆற வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு அது திரும்ப கல் மாதிரி வந்துடும். சரியோ? ஆனபடியா யோசிக்காதீங்கோ, மென்மையா இருக்கு. சரியா 15 நிமிஷம் வைங்கோ, அதுக்கு மேல கூட வைக்காதீங்கோ. நீங்க இறக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல மொறு பிஸ்கெட்டா இருக்கும். ஆனா எடுக்க இப்படிதான் இப்படி மென்மையா இருக்கும். இப்போ பார்த்தீங்களா சூப்பரான ஹெல்த்தியான சீஸ் போட்ட பிஸ்கெட் ரெடி ஆயிட்டுது. இது இன்னொரு 5 நிமிஷத்துல மொறு நல்ல சூப்பரான ஒரு டேஸ்டோட வரும். இப்போ நான் இதை உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். பின்பக்கத்தை பாருங்க இப்படி இருக்குண்டு நல்லா மொறு வந்துட்டு. இந்த இதை சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குண்டு. ஆனா இப்போ சரியான மென்மையா இருக்குது. கொஞ்ச நேரம் செல்ல கணக்கான பதமான பிஸ்கெட்டா வரும். சூப்பரா இருக்கு மகளே. செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு நீங்கள் கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் சுகரை குறைச்சி போட்டிருக்கேன். அந்த சீஸ் போட்டதானே, அந்த சீஸின் வாசத்தோட சூப்பரான ஒரு சிறுதானிய பிஸ்கெட் ரெடி ஆயிடுது. உங்களுக்கும் தேவையண்டா ஆர்டர் பண்ணுங்க, செய்தரலாம். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Bye!